அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே ஆன்மலாபம் கூடும். அத்வைத ஆனந்த அனுபவ இடையீடு என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் கரணமெல்லாம் கரைந்த தனி கரை காண்பதுளவோ, கரை கண்ட பொழுது எனையும் கண்டு தெளிவேனோ, அரணமெல்லாம் கடந்த திருவருள் வெளி நேர்படுமோ, அவ்வெளிக்குள் ஆனந்த அனுபவம்தான் உருமோ, மரணமெல்லாம் தவிர்த்து சிவமாகி நிறைதல் வாய்த்திடுமோ, மூலமள வாதனையும் போமோ, சரணமெல்லாம் தரணமன்றில் திருநடம் செய் பெருமான் தனது திருவுள்ளம் எதுவோ சற்றும் அறிந்திலேனே என இப்பாடலை சர்க்குரு பதிவு செய்கின்றார்கள். பெருமான் கூறும் உறுதிப்பொருள் 4: ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்கிரகம், கடவுள் நிறைந்த அம்மயமாதம். அதனை பெற இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். அதனை பெற நித்திய கர்ம விதி, பொது விதி, சிறப்பு விதி. ஆக இந்திரிய ஒழுக்கம் 21இல் அறிவு கருவி 5, அதன் செயல்பாடு 5. தூய்மை பெறணும். உதாரணம், கண்ணின் கணிகலனாகிய கண்ணோட்டம் எனும் தயவு பெறணும். செயற்கருவி 5, அதன் செயல்பாடு 5. தூய்மை பெறணும். ஆக இது தூய்மை பெற கொடுத்து பழகணும். பழகினால் சுக்கிலமாகிய ஒளிப்பொருளை காப்பாற்றுதல், கோஷத்தை கவசத்தால் மறுதல், தூய்மையாக இருத்தல். இது தூய்மை பெற்றால் இந்திரிய வெளி கடந்து இது புறம் தூய்மையாக அகமாகிய அந்தக்கரணம் போக இயலாது. அகமாகிய அந்தக்கரணம் போக புறமாகிய அறிவு கருவி தூய்மையாகணும். குணம் சத்துவ குணம் நின்று தூய குணம் பெற வேண்டும். பிற உயிரின் குணநலங்களை விசாரிக்காது நம்மால் முடிந்த உதவியை செய்யணும். நம்மளை நன்றாக வாழ வைக்கும் பெருமானை மட்டுமே மதிக்க வேண்டும். செயற்கையாகிய காம குரோதம் தடுக்க பழகணும். பிறர் மீது கோபம் கொள்ளும்போது நாம் சேர்த்த சுத்த உஷ்ணம் குறைகிறது என்ற உணர்வுடன் எதையும் பொறுக்கும் தன்மையுடைய பொறுமை குணத்தில் நிற்க வேண்டும். தத்துவம் என்பது உண்மை. இந்த உண்மையை அறிய விடாது கண் டிவி, சினிமா பார்க்கும். மேலும் பல கண்ணிற்கு புறக்காட்சிகளை பார்க்கும். இவை யாவும் உண்மையை அறிவதில் மட்டுமே செலுத்த வேண்டும். மற்றபடி உண்மையை அறியாதவற்றில் நாம் இதை செலுத்தக்கூடாது. அந்தக்கரணமாகிய மனம் தேவை உள்ளவரை செயல்பட்டு கொண்டேதான் இருக்கும். இதை வெற்றி காண ஒரே ஒளி பிற உயிரின் துன்பம் 7இல் நம் தரத்துக்கு தக்கவாறு தினசரி பரிசு நிவர்த்தி செய்து கொண்டே வர வேண்டும். இந்த உபகாரத்தால் அன்பும் அறிவும் கூடும். மனதை சிற்சபையாகிய புருவமத்தில் நிறுத்தி புறத்தில் தினசரி எறும்புக்காவது கொஞ்சம் சர்க்கரையாவது வைத்து இது லோ லெவல் செய்து வர வேண்டும். ஒரு தீபம் ஏற்றி நெற்றிக்கு நேர வைத்து அதன் முன் நாம் அமர்ந்து தீப முன்னிலையில் நம் உள் புருவமத்தியில் இறைவன் உள்ளான் என்ற பாவனை செய்து 2 கண்ணால் தீபத்தை பார்க்க தீப ஒளியும் கண்ணொளியும் கூட ஒளியும் கூட காற்றின் இயக்கமாகிய மனம் வேலை செய்யாது. நாம் தயவு செயல் புரியணும். இந்த வழிபாடு செய்யணும். மனம் ஒன்றணும். இந்நிலைதான் தீப முன்னிலையில் இறைவன் விளங்குவதாக பாவித்து என்பார். தீபம் வேறு, இறைவன் வேறு என்பதை விளக்கி கூறியபடி நாம் வழிபட்டால் விளக்கம் கிடைக்கும். இந்நிலை கரணமெல்லாம் கடந்து தனிக்கரை காணும் நிலை. இதனை பெருமான் 5001ஆம் பாடலில் கடல் கடந்தேன், கரை கடைந்தேன், கண்டு கொண்டேன் கோயில் என்பார். கரை கண்டபோது எனையும் கலந்து தெளிவேனோ, கரை எப்படி காண்பது என்கின்றார் பெருமான். கருணை ஒன்றே வடிவாகி எவ்வுயிரும் தம்முயிர்வோல் கண்டு ஞான தெளிவு கூறும் பெருநெறி தயவு நெறி அழியா நெறி நின்று
கருணையும் சிவமும் பொருளென காணும் காட்சி பெறும். மற்றையெல்லாம் அருள் நெறி நீ எனக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன். அப்போ நாமும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தயவு ஒன்றையே பற்றற்றான் பற்று அம்பலப்பற்று என பல பற்றையும் பற்றட விடும்போது சார் உலகன வாதனை தவிரும். அப்போ உயிர்கள்பால் தயவு மனமாகிய எண்ணம் தினசரி செயல்பட இந்த காற்றின் இயக்கம் தன்னில் மனம் வாக்கு காயமடங்கி ஆண்டவரிடத்து அன்பு செலுத்தும். ஆண்டவர் இருப்பிடம் புருவமத்தி. புருவமத்தியில் மனம் நின்று என்று ஆணி புன்னம்பல காட்சி காணுவோம் என ஏங்கி ஏங்கி ஆன்மா நெகிழ நெகிழ மனம் கரைந்து செயல்பட்டதால் நீ செயல்பட்டது பர உபகாரம் என இறைவன் உபகார சக்தியாகிய ஆற்றல் உதவி செய்து உன் உயிர் பொருளை காப்பாற்றி தயவால் உள்ளொளி கூட கூட காட்டை கடந்து விட்டேன். எது காடு? இருளாக இருக்கும் நம் உள்ளில் நம் உள்பகையாகிய காம உட்பகைவனும் கோபவின் கொடியனும் கனலோப முழு மூடனும் கடுமோக வீணனும் குடுமதம் எனும் துஷ்ட கண்கட்ட ஆங்காரியும் ஏமமரும் ஆச்சரிய விளனனும் கொலை என்று ஏம்பு பாதகனும் இவ்வெழுவரும் இவர் குற்றம் உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் அறிவாய் என்பார். கொலை என்பது ஓர் எறும்பு நீரில் தத்தளித்தாலும் அதனை எடுத்து காப்பாற்றுவது புறம் சார்ந்த கொலை நீக்கல். தன் உள்ள ஒளிப்பொருளை இழந்த குழந்தை குறித்த காலத்தின்றி வீணாக்குவது கொலை. இது அகம் சார்ந்த கொலை நீக்கல். இந்த 7 பேரும் 7 தீய குணமாக 7 வண்ணமாக ஆன்ம ஒளிக்குள் ஒளியை சுற்றி 7 திரையாக நாம் அறிய விடாது மறைத்து உள்ளது. அதனால்தான் சத்திய சபையில் சுற்றுவட்ட வடிவில் 7 வண்ணத்திரை அமைத்தார் பெருமான். குறிப்பு: இடது சிற்சபை, வலது பொற்சபை, நடு புருவமத்தி. அதாவது இடது காற்றின் இயக்கம் செயல்பாடு, வலது ஒளியின் இயக்கம் அறிவு. பெருமான் 5038ஆம் பாடலில் இளமும் பலமும் இதுவென்று அறியாய் இருந்த என்னையே எல்லாம் அறிவித்து, அதாவது மனதின் செயல்பாட்டை எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்க 23/5/1867 தர்மசாலை நிறுவி அன்னவிரயம் செய்ய இறைவனின் தடையற்ற ஆற்றல் அருள். இவர் தடையற்ற இயக்கமாக ஏழையின் பசியை போக்கதால் இறைவனின் அருள் சக்தி தர்மசாலையில் பெற்றார் என அருள் விளக்க மாலை 92ஆம் பாடலில் மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனையெல்லாம் விளைவையெல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த பெரும் பதியே என பெருமான் குறிப்பிடுகிறார். என கலந்து தெளிவேனோ, கலந்தது அருள் இறைவனின் தயவு. இவருடைய பெரிய தெய்வாகிய ஜீவகாரணம் என்பது ஜீவர்கள் தெய்வு. சிறிய தெய்வு பெரிய தெய்வாக்கி அருள் கலந்தது. எனவேதான் பெருமான் அறிவு என்பது ஞானம் தெளிவு அடைந்தவர்க்கு ஜீவகாரண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என உறுதியாக கூறுகிறார். தயவு மனம் கரைந்து அன்பாகி எல்லா உயிர்களும் தன் தரத்துக்கு தக்கவாறு தினசரி ஒழுக. மனம் கரைந்த அன்பு பக்தி, பக்தி ஒழுக்கமாகி ஒழுக்கமே தவமாகும். தவம் என்பது எவ்வித சிரமமின்றி பசியுடன் உயிர் வாழ முடியாது. அந்த உயிரை உபகாரமாகிய நீ உணவு வழங்கி காப்பாற்றியதால் உன் உயிர் பொருளை உபகார சக்தி காப்பாற்றும் என்பதை பெருமான் 3301ஆம் பாடலில் தவம் வளர் தயவு, தயவு வளர் தவம், தவம் நிறைந்தது தயவு வளர்ந்த 4 இடமும் காரியப்படும் என்கின்றார். இந்திரியம் கடந்து இந்திரிய வெளி மனவெளி கடந்து கரணமாகி கடக்கும்போது வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் வாய்க்கும். கரை கண்ட போது எனையும் கலந்து தெளிவேனோ, எனையும் கலந்து இடமாகிய மனதின் செயல்பாடு பூரணம் பெற்று தயவால் வலதின் செயல்பாகிய அறிவின் பொருந்தனும். மனம் காற்று, அறிவு ஒளி, இடது கண் நாடி தயவால் வலது கண் நாடி அறிவால் புரோமத்தியில் 2 நாடியும் கூடும்போது திருக்கதும் திறக்க திரை விலகணும். 7 தீயக்குணம் உயிர் பொருள் கூடி மணியாக உள்ளது. மணிக்கதுவும் திறக்க மறைப்பாகிய 5 மலம் விலகணும். விலகினால் திருக்கதுவும் திறந்து திரைகளெல்லாம் தவிர்க்கும் போது அருளால் பெற்ற ஆற்றலால் பெருஞ்சோதி தோன்றி மறையும். இதனை 3448ஆம் பாடலில் திருக்கதுவும் திறவாயோ, திறவைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி காட்டாயோ என்பார். திருக்கதவு திறந்தாலே நாதம், பின் தயவு மேடை பரநாதம் கேட்கும். இதனை ஆழங்களில் மணியடிக்க திரை விலகி தீப ஆராதனை தீபம் முன் உள்ள விக்கிரங்களுக்கு காட்டுவார்கள். நாதம் கேட்ட பின் தான் திரை விலகும். பெருஞ்சோதி காட்டாயோ. அருள் என்பது ஜீவதெய்வு. அளவுக்கு அதிகமாக தன் தரத்துக்கு தக்கவாறு தினசரி சிவகாரண்யம் செய்ய செய்ய உனக்கு அருள் கூடினா காட்டும்.
இல்லைன்னா காட்டாது. பாடுபடணும் திரசரி. அதனால்தான் பெருமானும் திரு என்றும் அழியாத அருளாம் உயிர்கருணையால் பிற உயிரின் பசித்தியை நாம் அணைக்க நம்முள் பெருஞ்சோதி தோன்றும் என திரு அருளாம் பெருஞ்சோதி காட்டாயோ என்கின்றார். சில கோயில்களில் விக்கிரகம் முன் மணியால் செய்த கதவு போட்டிருப்பார்கள். நம் தயவால் நாதம் பரநாதம் கேட்டால்தான் உயிர் பொருள் இரத்தம் அனைத்தும் உள்ளுருட சுக்கிலம் பந்தித்து ஒரு திரள் ஆகும்போது ஒளி வீசும். முகத்தில் தேசஸ் தோன்றும். ஒளிவட்டம் உண்டாகும். பெருமான் மணிக்கதவும் திறக்க மறைப்பாகிய மூலமனம் என்பது பற்றிய மலம் நான் செய்த நற்செயல் செயல் கர்மா. வெளியிலிருந்து என்னை மயக்கும் மூவாசை மாயை. விருப்ப அதிகமாகி ஆசை அனுபவிக்க மோகமாகி வெளியே வர முடியாதபடி மான் கன்னி வலையில் சிக்கியது போல் சிக்குவது மாமாயை. உயிர் பொருள் குறைய ஒளி குறைந்து அறியாமை எனும் திரோதாதாகி இருளில் சிக்காமல் தயவால் ஒளியை கூட்டி காற்றின் இயக்கமாகிய எண்ணம் பசித்தேலன் பசியை போக்க ஒளியின் இயக்கமாகிய அறிவுடன் கூட விந்தும் நாதம் இணைய விந்து வெண்மை நாதம் மஞ்சள் கூட புன்னிறம் முன்னால் சுட்டிக்காட்ட ஆராத்தி எடுப்பார்கள். மஞ்சள் நீரில் சுண்ணாம்பு கலந்து புன்னிறம் வரும். இதில் கண் வெற்றிலை வைத்து அதில் சூடமேற்றி திருஷ்டி ஆராத்தி இடம் 3 முறை வலம் 3 முறை சுட்டி இடது கையால் திலக்கமிட்டு தெருவில் ஊற்றுவார்கள். இதன் உட்பொருள் மேலே கூறியது. இந்நிலையை பெருமான் மணிக்கதவும் திறவாயோ மரப்பையெல்லாம் தவிர்த்தே மாற்றறியா புண்மை நின் வடிவது காட்டாயோ என்கின்றார். கரணமெல்லாம் கரைந்த உரைமணம் கடந்த நிலை தனிக்கரை காண்பதுளவோ. பெருமான் இரக்கம் என் உயிர் என வேறில்லை. இரக்கம் நீங்கள் என் உயிரும் நீங்க எனவும் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னொருள் பெற்றேன். என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி என்கின்றார். அருள் என்பது இறைவனின் தயவு. இந்த பெருந்தயவை ஜீவகாருண்யம் எனும் சிறிய தயவு தினசரி நம் தரத்துக்கு தக்கவாறு செய்ய அருள் கூடும். அருள் ஆற்றல் பவர் கூடினால் பவரை பற்றி அகவல் 9878 வரி தொடங்கி 1018வது வரியை கூறுகிறார். அருளலாத அணுவும் அசைந்திடாததனால் அருள் நலம் பரவுகின்ற அறைந்தமை சிவமே எனவும் அருள்நிலை பெற்றனை அருளடி உற்றனை அருளரசை ஏற்றுகின்ற அருளிய சிவம் என்கின்றார். ஆக ஜீவகாருண்யம் செய்து அருளை பெற்றுவிட்டால் எல்லாம் ஆகும். இது உண்மை. அருளுறும் முயல்கின்ற அருளிய சிவமே. கூறியது இறைவன், செயல்பட்டவர் பெருமான். எல்லா நிலைகளும் ஏற்றி சித்தலாம் வல்லான் என வைத்த சர்க்குருவே என்பார். பெருமான் இறைவனுக்கு சர்க்குரு, பெருமானுக்கு இறைவன் சர்க்குரு, நமக்கு சர்க்குரு பெருமான். 100% நம்பணும், தினசரி செயல்படணும். கரணமெல்லாம் கரை கடந்த தனிகரை காண்பதுலவோ கரை கண்ட போது எனையும் கலந்து தெளிவேனோ என்கின்றார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உல்லாவிரதம் கொலைமலாம் உங்க எல்லோரும் நினைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்க. சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.